தேவன் வருகின்றார் வேகம் இறங்கி, தேவ பர்வதம் தம் பாதம் நிறுத்தி, பூமிதனை நியாயம் தீர்த்திடுவா, பூலோக மக்களும் கண்டிடுவா. இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. ஏழாம் தலைமுறை ஏனோ குறைத்த எல்லாம் நிறைவேறும் காலம் நெருங்க, இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை ஏற்க மறுத்தவர் நடுங்குவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. தம்மை விரோதித்த அவபக்தரை, செம்மை வழிகளில் செல்லாதவரை, ஆண்டவராயிரம் பக்தரோடே அந்நாளிலே நியாயம் தீர்த்திடுவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. எதை விதைத்தாயோ அதை அறுப்பாய், எல்லா நீதிக்கும் கூலி பெறுவாய். கல்வாரி சிலுவை அண்டிடுவாய், கர்த்தரை நம்பியே தப்பிடுவாய். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. அந்தி கிறிஸ்தென்று அழிந்து வாழ, அன்பராமேசுவே ஜெயம் சிறக்க, வாயில் இருபுறம் கருக்குள்ள வாளால் நெருப்பாக யுத்தம் செய்வார். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கையால் பெயர்க்காத கல்லொன்று பாயும், கண்மலையாகி இப்பூமி நிரம்பும். கிரீடங்கள் பாகைகள் கவிழ்ந்திடும், கிறிஸ்தேசு உரிமை பெற்றிடுவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. யுத்தம் தொடங்கும் முன் மத்திய வானம் சுத்தரை அழைக்க கர்த்தரை வாரும். ஆவி மணவாட்டி வாரும் என்றே ஆண்டவர் இயேசுவை அழைக்கிறோம். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான மெய்விளக்கு வாசக நேயர்களுக்கு மீட்பர் இயேசுவின் திருப்பெயரால் வாழ்த்துகள். இதுவரை வலையொலியில் வரும் மெய்விளக்கு செய்திகளை கேட்ட உங்கள் அனைவருக்கும் மெய்விளக்கு ஊழியத்தின் சார்பில் வாழ்த்துகளும் நன்றிகளும். கடந்த 2 மாதங்களில் வெளியிடப்பட்ட செய்திகள் மூலமாக நாம் பரிசுத்தமாக வாழ்வதற்கான பல ஆலோசனைகளை தேவன் தந்தார்.
தூய வாழ்வு வாழ தூயவராய தேவாதி தேவனின் துணை நமக்கு வேண்டும் எனவும், ஐம்புலன்கள் மூலமாகவே நமக்குள் பாவம் நுழையும் எனவும், குறிப்பாக நம் கண்களையும் நம் எண்ணங்களையும் கவனமாக காத்துக்கொள்ள வேண்டும் எனவும் கடந்த 2 செய்திகளிலும் கேட்டோம். தொடர்ந்து நாம் கேட்கவிருக்கிற இச்செய்தி மூலமாக பரிசுத்தமாக வாழ இன்னும் நாம் எவ்வாறெல்லாம் கவனமாக வாழ வேண்டும் என கேட்டு தெரிந்து கொள்வோம். வாருங்கள். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்தில் உங்களுடைய சந்நிதியிலே எங்களை தாழ்த்தி தருகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட ஆண்டவரே நீர் பேசுவீராக. நீர் எங்களோடு கூட தங்கியிருந்து கர்த்தாவே இந்த வசனத்தின் மூலமாக தொடர்ந்து எங்களோடு கூட பேசி எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்க வேண்டுமாறு உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரத்தில் தருகிறோம். எல்லா மகிமையும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் ஒருவருக்கே உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். இரண்டாவது தூய வாழ்வுக்கு பேதுரு என்ன வழி சொல்லுகிறார் என்று பாருங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை திருப்புங்க. மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்க. பசுதமா வாழணும்னா உன் புத்தி தெளிவா இருக்கணும். எனக்கு ஒருத்தர் தெரியும், அவன் கஞ்சா அடிப்பான், கஞ்சா வியாபாரமும் பண்ணுவான். வந்து மனம் திரும்ப ஆரம்பித்தான். சரியா நடக்க முடியாத ஒரு பையன், மாற்றுத்திறனாளி. வந்து நல்லா மனம் திரும்பிக்கிட்டு இருந்தான். மனம் திரும்பி ஜெர்மனிக்கு இருக்கும்போதே திடீர்னு அண்ணே சிஜே மேல பாயுதனே அப்படின்றான். எங்க பிரேயர் ஹால்ல இருப்பான், ஜெர்மனிக்கிட்டு இருப்பான். ஆனா சிங்க மேல பாய வருதுனே கட்டுவான். நம்மளும் பக்கத்துலதான் இருப்போம். சிங்கமும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. அவனுக்கு தெரியும். அந்த கஞ்சா அடிச்சு அவனுடைய மனம் அப்படியே அந்த இதுல கெட்டு போய் அவனுக்கு பார்த்ததெல்லாம் என்னென்னமோ வர்ற மாதிரிலாம் தெரியும். இன்னொரு நண்பர் எனக்கு பிரியமானவர், அவரும் மனம் திரும்பினாரு. ஆசிரியராக இருந்தார், இப்போது ஓய்வு பெற்று விட்டார். அவர் ஒரு நாள் சாட்சி சொல்லும் போது, அண்ணே நான் மனம் திரும்புவதற்கு முன்னால கஞ்சா அடிப்பேனே அப்படின்னாரு. அவர் சொல்லுவாரு, அவரும் அவர் நண்பர்களும் கஞ்சா அடிப்பாங்களாம். போய் ஸ்கூல் கிரவுண்டில் அப்படி நின்றுக்கிட்டு 4 பேரும், ஏய் நீ குதிரையில ஏறிட்டியா, நீ குதிரையில 4 பேரும் குதிரையில ஏறிடுவாங்களாம். தரையில தான் நிற்பாங்க. குதிரையில ஏறிட்டியான்னு சொல்லிட்டு யாரு முந்தி போவோம் பாப்போமா அப்படின்ட்டு குதிரையை கிளப்புவாங்களாம். குதிரை ஓடிக்கிட்டே இருக்குமா. எப்பனே நிறுத்துவீங்க, விடிஞ்சிரும் தம்பி அப்படின்னா. விடிகிற வரைக்கும் ஓடிக்கிட்டு இருப்பாங்களா. எங்க ஓடி குதிரை எங்க இருக்குங்க, இங்க நின்ன இடத்தையே நின்று இப்படி குதிரை போற மாதிரி இப்படியே பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். பிரியமானவர்களே, இப்படி இருந்தா அவங்கள வெட்டுறதுக்கு ஒருத்தன் வர்றான்னு வைங்க. முன்னால வந்து இவர் குதிரையில ஓடிக்கிட்டு இருக்காரு, எதிர ஒருத்தன் அறுவாடை கொண்டுட்டு வர்றான் வெட்டுறது. இவர் என்ன பண்ணுவாரு, அவங்க கொண்டு வர்றதே தெரியாது இவருக்கு. இதுதான் இல்ல, தெரியாது, தெளிந்த புத்தி இல்ல. அப்படியே குதிரையில போய்கிட்டே இருப்பாரு, அவன் மாட்டில வெட்டி போட்டு போயிடுவான். இதுதாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயே. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், தெளிந்த புத்தி உனக்கு வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீ வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டுமானால் தெளிவான சிந்தனை உனக்கு வேண்டும். எதிரி எங்க இருக்கிறான், எதிரி எங்க வந்துகிட்டு இருக்கான், எவ்வளவு தூரத்துல வந்துகிட்டு இருக்கான், அவன் என்ன வெப்பன் கொண்டு வர்றான், நமக்கு என்ன ஆபத்து வரப்போகுது, எப்படி எதிர்கொள்வது, அதெல்லாம் ஸ்டடி பண்ணி அப்படி ஆயத்தமா போருக்கு தயாரா இருக்கிற நிலையில நீ இருக்கணும். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்க. தெளிந்த புத்தி. குழம்பி போன புத்தி எப்ப தெரியுது? லூக்கா 15ஆம் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா 17ஆம் வாக்கியம், அவனுக்கு புத்தி தெளிந்த போது என்னுடைய தகப்பனுடைய கூலிக்காரரில் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு கிடைக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். புத்தி தெளியும் போது, அது வரைக்கும் அப்ப புத்தி தெளியல. பாவத்துல வாழ்ந்தான், துன்மார்க்கமாக வாழ்ந்தான்,
பணத்தை ஊதாரித்தனமாக செலவழித்தான், சொத்துக்களை எல்லாம் அழித்தான். அப்பெல்லாம் புத்தி தெளிவா இல்லை. பாவத்துல வாழ்கிற ஒருவன் தெளிவான புத்தி உள்ளவன் அல்ல. பாவத்தை விரும்புகிறவன் தெளிவான புத்தி உள்ளவன் அல்ல. பாவம் பாவம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறவன் குழம்பிய நிலையில் இருக்கிறான். பிரியமானவர்களே, தெளிந்த புத்தி இருந்தால் தான் நாம் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். புத்தி தெளியும் போது இவனுக்கு என்ன தெரிந்தது? என் தகப்பன் வீட்டில் பூர்த்தியான சாப்பாடு இருக்கு. பசியில கிடந்து சாகுறான். பன்றிக்கு கொடுக்கப்படுவது கூட தனக்கு கிடைக்காதா என்று தடுமாறி கொண்டிருக்கிறான். அந்த நிலையில என்ன சொல்றான்? புத்தி தெரியும் போது என் தகப்பன் வீட்டில் பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. எனக்கு ரொம்ப பிடிச்ச வாக்கியம். நம்ம தகப்பன் வீட்டுல பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, ஒரு குறை இருக்காது. அவ்வளவு அருமையான விருந்து தினமும். எங்கே? தகப்பன் வீட்டுல. ஆண்டவருடைய சமூகத்துக்கு நீ வந்தீங்கன்னா உனக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கு. பூர்த்தியான முழுமையான சமாதானம், முழுமையான சந்தோஷம், முழுமையான பாவ மன்னிப்பு, முழுமையான பரிசுத்த வாழ்வு, என்னெல்லாம் வேணுமோ அம்புட்டும் பூர்த்தியா இருக்கியா? பாவத்துக்கு பின்னால ஏன் அலைகிற? பாவம் 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 ஏதோ கொஞ்ச நேர இன்பத்தை தருகிறது என்பதற்காக பூர்த்தியான சாப்பாடு இருக்கிற தகப்பனை விட்டு விட்டு தெருவழியே ஓடி தெரியலையே. புத்தி தெரியல. பாவம் அதனாலதான் அவனுக்கு பெருசா தெரியுது, இனிமையா தெரியுது. ஆனா மனம் திருந்திய அந்த மைந்தனுக்கு புத்தி தெளிந்த போது 2 காரியம் தெரியுது. ஒண்ணு, என் தகப்பன் வீட்டில் பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. இன்னொன்னு, நான் பசியால் சாகிறேன். தூய வாழ்வுக்கான பசி. தூய வாழ்வு வாழ முடியல, கொடூர பசியாக இருக்கிறது. ஆனா அங்க பூர்த்தியான சாப்பாடு வச்சிருக்காரு. சாப்பிட போக மனசு இல்ல. கொடுத்த சொத்தெல்லாம் அழிச்சாச்சு. ஆண்டவர் உனக்கு கொடுத்தாரு, எவ்வளவு சுகம் கொடுத்தாரு, எவ்வளவு உனக்கு சக்தியை கொடுத்திருந்தாரு. யங்ஸ்டர்ஸ் வாலிப வயசுல உனக்கு என்னெல்லாம் தந்திருந்தாரு, அப்படியே அழிச்சிட்டேப்பா. நல்ல கல்வியை கொடுத்தாரு, நல்ல பெற்றோர்களை கொடுத்தாரு, என்னென்னத்தையோ சொத்தா தந்தாரு. பாவம் பாவம்னு போய் எல்லாத்தையும் அழிச்சிட்டே. இந்த நாட்கள்ல இளைஞர்கள் கெடுவதை பார்க்கும்போது வயிற்றெரிச்சலாக இருக்கிறது. 9th ஸ்டாண்டர்ட் படிக்காங்க, காஸ்னார் கடையில நிக்கிறான். 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் காஸ்னார் கடையில நிக்கிறான். வருங்காலத்தில் அவன் எப்படிப்பட்ட குடிகாரனாக மாறுவான்? ஸ்கூல்ல 10th, +1, +2 படிக்கிற ஏதாவது ஒரு சிறப்பு நிகழ்ச்சினா ட்ரீட் வைக்கிறாங்க. தண்ணி இல்லாம ட்ரீட் கிடையாது. எவ்வளவு ஒரு கொடூரமான காலத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பாவங்களுக்கு எதிராக நாம் எழும்ப வேண்டாமா? இந்த சந்ததியை மீட்டெடுக்க வேண்டாமா? இந்த சந்ததி தெளிந்த புத்தியுள்ள சந்ததியாக எழும்ப வேண்டும் என்ற ஒரு வைராக்கியம் நமக்கு வர வேண்டாமா? தெளிந்த புத்தி இருந்தா தாங்க தூய வாழ்வு வாழ முடியும். எதிரி அப்பதான் நீங்க மேற்கொள்ள முடியும். சாத்து எந்த வகையில வர்றான், எந்த திசையில வர்றான், எத்தனை பேர் வர்றான் எல்லாம் பார்த்து அதுக்கு ஏற்றாப்புல எக்யூப்டா இருக்கணும்னா தெளிந்த புத்தி தேவை. மனம் திரும்பும் போது தெளிந்த புத்தி வருகிறது. ஆண்டவருடைய பாதத்தில் விழும்போது உனக்கு நீ பாவத்துக்காக மனம் வருந்த போது தெளிந்த புத்தி வருகிறது. என் தகப்பனிடத்தில் பூர்த்தியான சாப்பாடு, நானும் பசியினால் சாகிறேன். என்ன வேறுபாடு பாருங்க. ரெண்டுங்க டயமெட்ரிக்கலி ஆப்போசிட், நேருக்கு நேர் எதிரடையான ஒரு நிலை. பூர்த்தியான சாப்பாடு இருக்கு, பசியில சாகுறாங்க. எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் அல்லவா? ஆயினாலேதான் பேதர் என்ன சொன்னார்? தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள். தூய வாழ்வு வாழணும்னா அடுத்த ஒரு ரகசியம் பேதர் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் பாருங்க. அதே 13ஆம் வசனத்தின் பிற்பகுதியை நீங்க படிங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது
உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாகிருங்கள். என்னையா வெற்றி வாழ்க்கைக்கு இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கு என்னையா சம்பந்தம் இருக்குங்க? வருகையை நினைச்சு ஆண்டவருடைய 2ஆம் வருகை மிக முக்கியமானது. அடுத்த நிகழப்போகிற மிக முக்கியமான நிகழ்வு அதுதான். நாம் எதிர்பார்த்து, தேவனுடைய பிள்ளைகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நிகழ்வு அதுதான். இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை வரும்போது நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிற கிருபை முழுமை பெறப்போகிறது. அந்த கிருபை என்பதற்கு ரட்சிப்பு, மீட்பு என்று சில பொருள் தருகிறார்கள். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையிலே நம்முடைய மீட்பு முழுமை பெறப்போகிறது. மீட்கப்பட்டோம், மீட்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். முழுமையாக இந்த உலகத்தின் பிடியிலிருந்து, பாவ பிடிகளில் இருந்து, வல்லமையிலிருந்து முழுமையாக மீட்கப்பட போகிறோம். பரிசுத்த வாழ்க்கையை சுதந்திரித்து தந்துவிட்டார். அதை நாம் மனதின் அறையை கட்டி தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து அதை சுவைத்து பரிசுத்த வாழ்க்கையில் நாம் முன்னேறிக் கொண்டே சென்று அவருடைய வருகையிலே முழுமையான பரிசுத்த வாழ்வை அடைய போகிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். எத்தனை பேருக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதோ தெரியல. இயேசு கிறிஸ்து வருவேன் என்று சொல்லி இருந்தார். அதன்படியே அப்படியே அவரை குறித்து சொன்ன அந்த தீர்க்க தரிசனங்களின் படியெல்லாம் அவருடைய 1ஆம் வருகை இருந்தது. அவர் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி அவர் வந்தார். அதே மாதிரி மீண்டும் வருவேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். உங்களுக்காக போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், ஆயத்தம் பண்ணின பிறகு நான் வந்து உங்களை அழைத்து செல்வேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே நான் படிக்கிறோம். அப்போஸ்தலர்களை பார்க்கிறோம். நீங்க வேதத்தில் அவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே அவர் வருவதை நீங்கள் காண்பீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். யூதர்கள் சொன்னார்கள், இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அந்த நம்பிக்கை இருந்தால் தான் நீ பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியும். வருகையில நம்பிக்கை இல்லைன்னா எப்படி? இயேசு கிறிஸ்து நாளைக்கு வந்துட போறாரு, அடுத்த வாரமா வந்துட போறாரு, பட் 2000 வருஷம் ஆச்சு சொல்லி என்ன இன்னும் வரல, இப்பமா வந்துட போறாரு. இப்படி நினைப்பதனாலேதான் அநேக பாவத்துக்குள் கிடக்கிறார்கள். பிரியமானவர்களே, அவர் சொல்லி 2000 வருடம் ஆகி இருக்கலாம். அவர் சமயத்து வந்திருக்கிறார். எப்ப வருவாரு, இத்தனை மணிக்கு இத்தனை நிமிஷத்துல இங்க வருவாருன்னு சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. அது கள்ள தீர்க்க தரிசனம். ஏன்னா அவர் வரும் நாளிகையாவது நேரத்தையாவது யாரும் அறிய முடியாது என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. குமாரனுக்கு கூட தெரியாதுன்னு. பிரியமானவர்களே, ஆனால் இயேசு கிறிஸ்து வருகிறார், சமீபத்து வந்து விட்டார். நம்பிக்கை இருக்கிறதா? வருகையில நம்பிக்கை வச்சாதாங்க பரிசுத்தமா வாழ முடியும். வரும்போதுதான் நமக்கு கிருபை முழுமை பெறும், மீட்பு முழுமை பெறும். நாம் வெற்றியுள்ள வாழ்க்கையோடு நாம் அவருடைய சமூகத்திலே நாம் சேர முடியும். அதனால அவர் வருகையிலே நம்பிக்கையாக இரு என்று அவர் 3ஆவதாக அவர் சொல்லுகிறார். வருகைக்குரிய அடையாளங்கள் எல்லாம் ஏராளம் நடந்துவிட்டது. அவர் பக்கத்துல வந்துட்டாருங்கிறதுக்கு ஒரு இது என்னன்னா, தானியேல் 11:45 சமுத்திரத்துக்கு இடையில் உள்ள சிங்காரமான பரிசுத்த பர்வதத்தண்டையில தன் அரண்மனையாக கூடாரங்களை போடுவான். ஆனாலும் ஒத்தாசை பண்ணுவார் இல்லாமல் அவன் முடிவடைவான். தானியல் காலத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம், தானியல் காலத்தில் சொல்லப்பட்ட நிறைய தீர்க்க தரிசனம் அப்படியே ஒரு சின்ன அச்சு பெறலாமல் நிறைவேறி கொண்டு வருகிறது. அதுல ஒரு தீர்க்க தரிசனம் இது. இது எந்த அரசனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் துருக்கி நாட்டு அரசனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்று கூறுகிறார்கள். இந்த துருக்கி அரசன் இப்பவும் பேப்பர்ல நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. என்ன சொல்றான்? எருசலேம் முகமதியர்களுக்குரியது, எருசலேமை பிடித்தாக வேண்டும், எருசலேமுக்கு எதிராக படையெடுக்க போகிறோம் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறான்.
அதை குறித்த தீர்க்க தரிசனம் அது நிறைவேறி கொண்டிருக்கிறது. அப்புறம் இன்னொரு தீர்க்க தரிசனம் தானியேல் 12:4. தானியேலாகிய நீரோ என்றால் முடிவு காலம் மட்டும் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்ச்சி செய்வார்கள், அறிவு பெருகிப்போம். இது அடுத்த ஒரு பெரிய அடையாளம். அறிவு ஒரு விவரம் தெரியணும்னா உடனே இன்டர்நெட்டுக்கு போறாங்க, உடனே கூகுள்ல ஒன்னு தட்டுறாங்க, எது வேணுமோ அவ்வளவு விவரமும் அப்படி வந்துடுது. எல்லாருமே ஒரு மாதிரி அறிவு பெருத்தவர்களாக இருக்கிறார். இங்கும் அங்கும் ஓடி அறிவு பெருகிப்போம். இது ஒரு அடையாளம். இது இந்த காலத்துல நம்ம பார்க்கிறோம். அது பொதுப்படையான அடையாளங்களை தான் நான் சொல்றேன். அடுத்தது இன்னொரு அடையாளம் பாருங்க, 2 தெசலோனிக்கே 2:3. எழுதினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. இயேசு கிறிஸ்துவினுடைய நாள் வருவதற்கு முன்பு பாவ மனிதன் வெளிப்பட வேண்டும். பலர் என்ன சொல்கிறார்கள் என்றால் அவன் ஏற்கனவே வெளிப்பட்டு விட்டான் என்று சொல்கிறார்கள். சிலர் இன்னும் போய் என்ன சொல்கிறார்கள் என்றால் ஆளை குறிப்பிட்டு சொல்கிறார்கள். பாவ மனிதன் வெளிப்பட்டு விட்டான் என்பது சிலருடைய கருத்து. ஆயினாலே ஆண்டவருடைய வருகை நெருங்கி பக்கத்துல வந்துருச்சு. அப்புறம் அடுத்தது மத்தேயு 24:37. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். நோவாவின் காலத்தில், லோத்தின் காலத்தில், ரெண்டுமே வரும். லூக்கால லோத்தின் காலத்தில் நடந்தது வர என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நோவாவின் காலத்தில் வன்முறை தலை விரித்தாடியது. நீ ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா தெரியும், வன்முறை தாறுமாறாக இருந்தது. லோத்தின் காலத்துல சோதோம்ல பாலியல் பாவங்கள் உச்சகட்டத்தில் இருந்தது. ஓரின சேர்க்கை, அப்புறம் வன்புணர்வு, பலவிதமான செக்ஷுவல் சீன்ஸ் தாறுமாறாக இருந்ததை பார்க்கிறோம். சொல்ல நம்ம நாட்டு நிலவரங்களை பாருங்க. செய்தித்தாள புரட்டினீங்கன்னா இது ரெண்டும் இல்லாத ஒரு பத்திரிகைய ஒரு நாளை நாம் கடக்க இயலாது. வன்முறை, அடுத்தது பாலியல் சார்ந்த பாவங்கள், சிறுவர்கள் சிறுமிகள் பாழாக்கப்படுகிறார்கள். ரொம்ப அதிகமாகிக் கொண்டிருக்கிறது, உச்சகட்டத்தை எட்டிடுச்சு. இது ஒரு அடையாளம்ங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை, 2ஆம் வருகை சமீபத்தில் வந்து விட்டது என்பதற்குரிய ஒரு அடையாளம். இன்னும் ஒரே ஒரு இதை மாத்திரம் சொல்லி முடிச்சிடுறேன். மத்தேயு 24:7. மத்தேயு 24:7. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். பெரியமனூர்ல இங்க இதுல சொல்லப்பட்ட எல்லாமே அதிகரிச்சிருக்கு. அந்த காலத்துலயும் இருந்துச்சு, இப்போ அது அதிகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசவ வலியோடு இது ஒப்பிடப்படுகிறது. பஞ்சம், பூமி எதிர்ச்சி எல்லாம் பார்க்கும்போது அவர் வருகை சமீபித்து விட்டது. இயேசுவினுடைய வருகை சமீபித்து விட்டது. அதையே நோக்கி கொண்டு இருந்தால் இப்பாவத்திலே வெற்றியோடு வாழலாம். அதைத்தான் அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருங்கள். அவர் வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்பட போகிற மீட்பு, கிருபை, இரக்கம், அவைகளின் மேல் நம்பிக்கையாய் நீங்கள் இருக்கும் போது, fix your hope on the second coming of Jesus.
இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையிலே உன்னுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்து. அப்போ பாவத்துல வெற்றியோட வாழலாம். அதனால தூய வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, உடைய பரிசுத்த சந்நிதியிலே எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் தருகிறோம். தேவரீர் உடைய வார்த்தையின் மூலமாய் மனம் திரும்பிய மைந்தனை போல எங்கள் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்க முடியும். எங்களுக்கு நீ தந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி உள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கணும். கர்த்தாவே, நாங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து உம்முடைய ஆண்டவரே சித்தத்தை அறிந்து கொள்ளும் ஞானத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாறு உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நன்மையும் தீமையும் பகுத்தறியும் விவேகத்தையும் ஆண்டவரே சத்தியத்தின் பாதையில் நிலைத்திருக்கும் தெளிவான சிந்தையும் தந்தரல வேண்டுமாறு உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த உலகத்தின் குழப்பமான சூழ்நிலைகளிலும் சோதனைகளிலும் மாய வலைகளிலும் நாங்கள் ஆண்டவரே சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நாங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து உங்களுடைய சுத்தத்தை நிறைவேற்றும்படியான கிருபைகளை எங்களுக்கு தர வேண்டுமாறு உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உங்களுடைய பரிசுத்த சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே தொடர்ந்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.